கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் அந்த பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். God bless you. இந்த 12 மாதம் வரைக்கும் நம்மை கிருபையாய் தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பலிகளின் ஞாயிறு, the sacrifice Sunday. The sacrifice Sunday. பலிகளின் ஞாயிறு. பரிசுத்த தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது என் ஆவிலே நான் உணர்ந்தது, முதலாவது அவர் செய்ய ஆரம்பித்ததே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தது. தேவனுக்கு மிக நன்றாய் தெரியும், ஒரு மனிதனை மண்ணினால் உருவாக்கினால் அவன் புத்தியும் மண்ணை போலத்தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. அவன் என்றைக்கும் தமக்கு விரோதமாய் காரியங்கள் செய்வான், பாவங்கள் உலகத்தில் பெருகும், நன்றியோடு இருக்க மாட்டான், பிசாசுக்கு அதிகமாய் இடம் கொடுப்பான். எல்லாமே தெரியும். அதை அறிந்தும் எனக்குன்னு என் பிள்ளை இருந்துச்சுன்னா பிசாசு ஜெயிச்சிருவான்னு சொல்லி அந்த மனிதனுக்காக தன்னுடைய மேன்மையை தியாகம் செய்து தாழை இறங்கி வந்து மண்ணினாலே மனிதனை படைத்தார். So God began to operate or began to work as a sacrifice. Amen. அப்போ இன்றைக்கு இந்த இரண்டாவது விசேஷித்த ஆராதனையில் பலிகளை குறித்து நாம் தியானிப்பது எதற்காகவென்றால் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுவதற்காக. ஸோ பலிகளின் ஞாயிறாக நாம் அங்கீகரிக்கப் போகிறோம், அங்கீகரித்திருக்கிறோம். தேவனுக்கு மையம் உண்டாகட்டும். சரி, பலி என்ற உடனே அதிகமாக ஞாபகத்துக்கு யாருக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புன்னகை பூக்கிறவர்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அழகாக மைக் எடுத்து பதில் சொல்ல காது கேட்கும். பலி சொன்னோட யார் ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வருது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்பி உன்னதத்துக்கு போயிட்டாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you for that. வேற சொல்லுங்க. பலிகள் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், பலிகள்ல உங்களுக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வருது? பலிகள் பல காரியம் சொன்னாலும் அநேகருக்கு பலின்னு சொன்னோட ஈசாக்கு ஞாபகம் தான் வரும். அது ஏன் வாய் தரப்பட்டுக்கிறேன் எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வராளிக்க அடிக்கடி உங்களை ஈசாக்கு சொல்லி உங்களை மிரட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். பிரைஸ் காட். ஓகே, ஈசாக்கை குறித்து ஒரு பலி நமக்கு அதிகமாக ஞாபகம் வரும். ஏனென்றால் பலிகளாய் கொடுக்கப்பட்ட ஒரே மனிதன், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு மனுஷியும் உண்டு, ஆனால் அவள் பலி கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் காட். காலையில் குவிஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க வேண்டாம், நம்ம சாக்ரிஃபைஸ்குள்ளே போயிடலாம். ஐ சாக்ரிஃபைஸ் மை வேர்ட்ஸ் ஃபார் யூ. பிரைஸ் காட். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Genesis chapter 22 and verse 2. அப்பொழுது அவர், Take now your son, your only son. Okay. Now it came to pass after these things that Lord tested Abraham and said to him, Abraham, and he said, Here I am. Then he said, Take now your son, your only son, Isaac, whom you love, and go to the land of Moriah, and offer him there a burnt offering as one of the mountains of which I shall tell you. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவனை அவர் நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு அவன்,
இதோ அடியே என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பிரைஸ் காட். ஒரு அற்புதமான, விசுவாசிக்க முடியாத ஒரு பலி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார். இங்கு புத்திரன் என்றால் சன், சுதன் என்றால் சன், சுதா என்றால் மகள், ஏக சுதன், ஏக என்பது ஒன்லி. ஸோ ஏக சுதன் என்றும் பாராமல் ஈசாக்கை இப்பொழுதே அழைத்து கொண்ட மோரியா தேசத்துக்கு போய் நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல கட்டளையிடுகிறார். ஆபிரகாமுக்கு இது பயங்கரமான ஒரு சோதனை. ஏனென்றால் அவர் இது வரைக்கும் பலி நிறைய செலுத்தி இருக்கிறாரு. கொடுத்த எல்லா நல்ல காளைகளும் கொழுத்த கன்றுகளையும் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, இது பழுதில்லாதது, குறைவில்லாதது, நல்லா 1 வயது ஆட்டுக்குட்டி, 1 வயது கட்டில் நல்லா நிறைய பலிகள் கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்போ இவரது கொடுக்கவிருக்கிற இந்த பலியானது சற்று வித்தியாசமான தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. Why God wants a sacrifice from Abraham? ஆபிரகாம் இடத்தில் ஏன் அவர் பலியை எதிர்பார்க்க வேண்டும்? ஆபிரகாம் தேவனுக்கு எதிர் பேசாதவன். ஆமென். He doesn't conflict with God. எந்த சூழ்நிலை அவன் எதிர் பேசவில்லை. அவன் தன் மனைவி சகோதரி என்று சொன்ன பொழுதும் கூட பயந்திருந்தாலும் தவிர, தாழ்ந்து இருந்தாலும் தவிர, அவன் தேவனுக்கு எதிர் பேசாதவன். வாக்கு தத்தம் கொடுத்தாலும் அமைதியாக இருப்பான். ஒரே ஒருத்தர் சொன்னார், அடியனுக்கு பிள்ளை இல்லையே, அவ்வளோதான் சொன்னார். அதுவும் வாக்கு தத்தம் அவருக்கு நிறைந்திருந்தது. சரி என்றாலும் ஆண்டு சொன்னால் அவனை மோரியா தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே பலியிடு. மோரியா என்றால் தேவனால் காணப்பட்ட என்று அர்த்தம். சீன் பை காட், தேவனால் காணப்பட்ட. மற்றொரு அர்த்தம் உண்டு, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2 அர்த்தங்கள் கொண்டது மோரியா என்பது. ஸோ பலி கொடுப்பதற்கு அவன் ஆராதிக்கிற இடத்திலே அவன் பலிபீடத்தை வைத்திருந்திருப்பார். அதே இடத்திலே ஆபிரகாம் பலி செலுத்தி இருந்தார். ஆனால் ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்தை, தான் காண்கிற ஒரு ஸ்தலத்தில் பலி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இது ஏன் இந்த பலியின் ஞாயிறாக நாம் இதை நினைவு கூற விரும்புகிறோம் என்றால், இந்த பலியானது தேவ பிள்ளைக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. A person who cannot sacrifice will not understand the sacrifice of God. எந்த ஒரு மனிதன் தான் பலியாக கொடுக்கப்படவில்லையோ அவன் ஜீவனுள்ள தேவனுடைய பலியை அறியாதவனாய் தான் இருக்க முடியும். Who knows the sacrifice will definitely sacrifice. இந்த தியாக பலியாக கிறிஸ்து இயேசுவை அறிந்தவன் நிச்சயமாய் தன்னை பலியாய் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். பலி எப்படி? நீங்களாம் பலி கொடுத்துருக்கீங்களா தெரியல. ஏதாவது போட்டு கொளுத்தி விட்டுருக்கீங்களா? என்றைக்காவது ஏதாவது மிருகத்தை கொளுத்திருக்கீங்களா? இல்லை ஏதாவது கிடச்சா கொளுத்தி பாருங்கள். நம்ம அந்த சிக்கனை கொளுத்திடுவோம். அது உள்ளே வச்சு கிளாஸ் வச்சு தான் கொளுத்துவோம். ஏன்னா வெளியே விட்டால் ஓடிடும் தெரியும் நமக்கு. அதில் எல்லாம் போட்டு மசாலா போட்டு கிளாஸுக்குள்ளே வச்சு கொளுத்தி விடுவோம்ல. அப்போ நாட்டில் பாம்பு நிறைய அடிச்சிருக்கேன். எலி, பெரிய எலியில் அடிச்சிருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணுறது, வீட்டில் ஓட்டை போடுறது எல்லாம் அடித்தா போய் கரைசல் ஊற்றி கொளுத்தி விடுவேன். இல்லைன்னா அது சார்ந்த அனிமல்ஸ் அது சார்ந்து வர ஆரம்பிக்கும். பாம்பெல்லாம் நல்லா அடித்து போட்டு நல்லா நியூஸ் பேப்பர் போட்டு பெரிய ஜுவாலியை கொளுத்தி அப்படியே டோஸ்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரைட் ஆக பாருங்க. அப்போ தான் நம்ம பலன் தெரியும். அப்போ நான் யார், என்கிட்ட வந்தால் விளையாடுற மாவனே. அப்போ சாத்தான சொல்லுவேன், பத்தியாடி மாவனே, குறுக்க வந்த பாம்புக்கே இந்த நிலைமை, நிலைமை வேறு அப்படி எரிக்கிறது. சரி, அப்போ இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த பலியானது நம்ம எப்போ பலி கொடுக்குறோம் அப்படின்னா, பலி என்றால் we burn everything. எனது ஆசை, இச்சை, விருப்பம் எல்லாவற்றையும் விட்டு அல்லது எரித்து கர்த்தருடைய பாதத்தை வச்சு எரித்து விடுகிறது. ஆண்டவர், this is disturbing me Lord, I don't want this. இது என்ன ரொம்ப பாரப்படுத்துது.
பொதுவாக உலகத்தின் காரியங்கள் இருக்குது இல்லையா, தம்பி செட்டில் ஆகிட்டேன்னு கேட்பாங்க. என்னையா செட்டில்மெண்ட்டு? நான் போகிற இடத்துல நேரத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, 50 வருஷம் 30 வருஷம் ஓடி சரிக்கா உங்களுக்கு சர்ச் இல்லையா அப்படின்னு. கர்த்தருக்கு சொல்கிறோம். அதை அங்கிள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். காரில் போயிட்டு இருக்கும்போது இப்படிலாம் கேட்டிருக்காங்க அங்கிள், உங்களையும் கேட்குறாங்களா? என்னையும் அவனை 20 வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கான்னு கேட்டார். கர்த்தருக்கு சொல்கிறோம். வெரி சிம்பிள் மேன். அவர் சொன்னார், ஐ எம் டீச்சிங் மை சில்ட்ரன் நாட் டு கேதர் ப்ராஸ்பெரிட்டி. செழிப்பை சொத்து சேர்க்கிற என் பிள்ளைகளுக்கு நான் ஆதரிக்கவே இல்லை. ஐ எம் டீச்சிங் தட். நமக்கு பொக்கிஷெல்லாம் பரலோகத்தில் தான் இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாமே சாக்ரிஃபைஸாக மட்டும் தான் இருக்கணும். ப்ரைஸ் காட். ஸோ என்னுடைய அதுக்காக சின்ன ஆசைப்படக்கூடாதுங்கிறது இல்லை. ஆசைப்பட்டாலும் மைண்டுக்கு கீழே இருக்கணும், மைண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. இல்லைன்னா அது நம்ம ஆளுகை செய்யும். ஏனென்றால் எவன் ஒரு காரியத்தை சிந்தையாக வைத்திருக்கிறான் அவன் அதைக்கு அடிமையாக இருக்கிறான். நான் சொன்ன பாருங்க, எங்கள்கிட்ட ரவுண்டு ட்ரம் வரும். அதை அடிக்கிறதுக்கே பயங்கர காம்படிஷன் இருக்கும். எங்கள் அண்ணன் வருவார், எங்கள் அண்ணன் கரெக்டாக அதை அடிப்பாங்க. சிலர் வேணுக்கூடாது வேறு மாதிரி போட்டு அடிப்பாங்க. அது வேறு மாதிரி இருக்கும், கிடைக்காது. நான் வீட்டில் போய் கதவு சாத்திட்டு நான் என்னுடைய எல்லா விளையாட்டில் வேறு மாதிரி இருக்கும். என் வீட்டில் ஃப்ரிஸ்பி வச்சுருக்கேன், பார்த்துருக்கீங்களா? ஃப்ரிஸ்பி அதை எடுத்து வச்சு ஹவாய் சேர்ப்பை திருப்பி போட்டு சைடில் கார் வச்சு கார் ஓட்டிகிட்டு இருப்பேன், ஒரு ஓட்டிகிட்டு இருப்பேன். 7th படிக்கும்போது எடுத்து அப்படியே ஒரு கருப்பு பென்சில் கீழே கிடந்துச்சு, அதை எடுத்து சீவி அதில் அம்பாசிடர் கார் வரைஞ்சேன். இன்றைக்கி வச்சுருக்கேன், பார்த்துருக்கீங்களா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அல்லேலூயா. தலையை என்னை குறுக்க போட்டு அதில் வச்சு பிளாங் 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 பிளாங்னு பாடிக்கிட்டு இருப்பேன். மியூசிக் ஸ்கூலு இல்லை, இருந்தாலும் போக வழி இல்லை. ஏன்னா வச்சுருந்தாலும் வெள்ளைக்காரங்க வச்சுருந்தேன், ஸ்வீடிஷ் பீப்புள் வச்சுருந்தாங்க. அங்கே போகிறதுக்கு மாதம் 30 ரூபா கட்டணும். யார் கட்டுறது? கட்ட முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்களா, நினச்சி பார்த்தா அப்படி கண்ணீர் வருது. என்னடா நம்ம சின்ன பிள்ளை விளையாண்டதெல்லாம் இன்றைக்கி நம்ம சுற்றி நிற்கிது. அல்லேலூயா. போய் என்னுடைய அக்கா எங்கள் அண்ணன் எல்லாம் போய் ஆற்றுல போய் விளக்குமாறு குச்சி ஒரு 20 குச்சி 30 குச்சி உடச்சி வச்சுக்குவோம். பக்கத்தில் நியூஸ் பேப்பர்லாம் உடச்சி வச்சுக்குவோம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஞானசானம் கொடுக்குறேன் விளக்குமாத்து குச்சை முக்கியம் எடுப்போம். ஒருத்தர் ஞானசானம் கொடுப்போம், ஆற்றுக்குள்ளே இறங்கி. ஒருத்தர் பேப்பரை வச்சு மடக்கி பத்திரமா போய் ட்ரெஸ் மாற்றி விடுவோம். அப்புறம் அந்த விளக்குமாத்து குச்செல்லாம் முன்னாடி புல்லில் சொருகி வச்சுட்டு குட்டி ட்ராக்ஸ் இருக்குது, பைபிள் இருக்குது, அதெல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணோம். இயேசு கிறிஸ்து உன் வாழ்வை ரட்சிக்கிறான், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு. அல்லேலூயா. எங்களுக்காக தான் சொன்னார் போல, இந்த கல்லுகள் எல்லாம் கட்ட மனம் திரும்பப்படி மாற்றிடுவாரு. அல்லேலூயா. இட்ஸ் குட். எல்லாம் விளையாட்டு. இனி சுற்றி பார்த்தா நம்ம விளையாட்டதெல்லாம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் பெருசாக பேசலை. we have to sacrifice. பவுல் சொல்லுகிறான், நான் குழந்தைங்க இப்போ யோசிச்சுப்பாரு. இப்போ நீங்கள் வரும்பொழுது நான் ஒரு 10 விளக்கு பார்த்து குச்சை வந்து கார் பார்க்கில் வச்சுட்டு இயேசு நாமத்தில் உனக்கு ஞானசானம் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்போம்? சரி, நம்ம கேள்விப்பட்டது உண்மைதான் போல, டாடி ஒரு மாதிரி ஆயிட்டாரு, சம்திங் ஹேப்பன் டு ஹிம். குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல சிந்தித்தேன். நான் புருஷனான போது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தையாக இருந்தபோது நான் ஆசைப்பட்டேன், விருப்பப்பட்டேன், விரும்பினேன், விரும்பினதை புசித்தேன், ருசித்தேன். வாலிபனே, உன் கண்ணின் காட்சிகளில் நடந்தேன், என் இதயம் நடத்துவதை செய்து முடித்தேன். இவர்கள் எல்லாவற்றிலும் ஒருத்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறியவில்லை. ஆனால் அதை அறிந்த பொழுதோ, இவர்கள் எல்லாவற்றிலும் தேவன் என்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்த பொழுதோ நான் பலியாக மாறிவிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. திஸ் இஸ் அவர் லைஃப். திஸ் ஹாஸ் டு பி அவர் லைஃப். பலியாக மாறிவிட்டேன். எல்லாம் போச்சு. இது மேலே இது நினச்சிருந்தேன், விட்டுட்டேன். சாப்பாடு விட்டுட்டேன், இது விட்டுட்டேன். இந்த சேலை ஆசை விட்டு போயிட்டேன், இந்த பஞ்சாபி ட்ரெஸ் ஆசை விட்டு போயிட்டேன், இதை விட்டு போட்டேன், அதை போட்டேன், இதை விட்டேன். எல்லாம் போச்சு. எப்படி போச்சு? ஒவ்வொன்றாக யோசித்து வெட்டி விட்டோம்? இல்லை, ஒரே ஒரு அக்கினி மேலே வந்து தொட்டது, எல்லாம் சாம்பலாய் போனது. காரணம் என்னை நான் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தபடினால் என்பதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளமும் சாட்சியும் ஜீவனமாய் நிற்க வேண்டும். ஜீவபலி இட் ஜஸ்ட் ஒன்லி ஒன்ஸ். ஆனால் அந்த பலி சும்மா உட்கார்ந்துட்டு ஆண்டவரே என்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு உட்கார்ந்துருந்தாலும் கிரியை நடக்காது. யூ ஹேவ் டு பி அட் மோரியா. மோரியா தேசத்தில் சென்று அந்த மலையின் மேலே சென்று அந்த ஜீவ பலியை கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கொடுக்கிற பலி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பலியாக, தேவனால் பார்க்கப்படுகிற பலியாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். ஒருவேளை அவர் என்ன அங்கீகரிக்கலை அப்படின்னா தான் நம்ம இன்னும் சில காரியங்கள் நம்ம விட்டு
விட்டு நம்ம எழும்ப முடியலை, அல்லது நம்முடைய கண்கள் அது மேலே இருக்குது. ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுங்கள், அது அப்போல்லாம் டிவி வாங்குற பெரிய விஷயம் இல்லையா? தெருவில் டிவி இருக்கும். இப்போ யாரெல்லாம் அந்த டிவி இருந்துச்சோ நாங்களாம் போய் சாவி ஓட்டையில் நாங்கள்லாம் 2 நிமிஷம் டைம் வச்சு பார்ப்போம். 4-5 பசங்க நின்றுட்டு போய் ஒருத்தராக ஓட்ட வழி பார்க்குறது, பக்கத்து விட்டு டிவியில் டிவி எப்படி ஓடுது, ஏய் தள்ளுறானோ அவன் தள்ளானு இருடா அப்படியே பார்ப்போம். நான் அப்படி தான் சார்லஸ் டயானா கல்யாணத்தை ஓட்ட வழியை தான் பார்த்தேன். ப்ரைஸ் போயிட்டு எங்கே இப்போ போய் நின்று பாருங்க, அவ்வளோதான், மண்டையை உடச்சு போட உலக்கே இருக்கு. ஓகே, அப்போது என்ன நடக்குது? நம்முடைய ஒரு பொருள் வாங்குகிறோம். அப்போ டிவி நம்ம ஒரு நாள் வாங்குகிறோம். வாங்கும்போது 10 நாள் 1 மாதம் யோசிப்போம். இப்போ நிலப்ப ஃபுல்லாக நெட்டில் உட்காந்து பார்க்குறது, எது த பெஸ்ட், விச் இஸ் த பெஸ்ட், எது 5 ஸ்டார் ரேட்டிங், எது சீப்பஸ்ட், எது சீப் அண்ட் பெஸ்ட். 3 பேர்கிட்ட சொல்லி பாருங்கள், நான் இது வாங்கலாம்னு நினைக்கிறேன்னு. 3 பேர் 3 வெப்சைட் அனுப்புவான். நீங்கள் 3 பேரையும் தள்ளி நம்ம ஒரு வெப்சைட்டில் சூஸ் பண்ணுவோம். அது வரும்போது டேமேஜ் ஆகிறோம் இல்லையா? அதான் நிறைய நடக்குது. ஓகே, சிந்தை முழுவதும் அதை ஆட்கொள்ளும். அதை வாங்கி அதை சேர்ந்து அது நமக்கு பழகிற வரைக்கும் நம்ம சிந்தை அதில் தான் இருக்கும். அப்போ அந்த சிந்தையை தடுக்கிற அளவிற்கு நம்முடைய அபிஷேகம் மேன்மையுடையதாக இராவிட்டால் இன்னும் நம்முடைய ஜீவ பலி நிறைவேறவில்லை. அப்போ அங்கே தான் we have to have the sacrifice. Let anything come. எது வந்தாலும் வரட்டும், சரியாக தான் வரும். அல்லேலூயா. பிகாஸ் ஐ பிலீவ் இன் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு தேவையானது வரும், சரியாகி வரும், சரியான நேரத்தில் வரும். அல்லேலூயா. த பெஸ்ட்டாக வரும். ஆமென். இது வரைக்கும் எது கர்த்தர் என்ன ஒஸ்ட்டாக கொடுத்துருக்காரு? கர்த்தர் என்ன ஒஸ்ட்டாக கொடுத்துருக்காரு? அனுபவங்கள் வேணால் ஒஸ்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் திரும்பி பார்த்தா அதுதான் வேல்யூபிள். அந்த அனுபவங்கள் தான் நம்ம அழகாக பாலிஷ் பண்ணது. பாலிஷ் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ண முடியாது பிரதர். பாலிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு போக முடியாது பிரதர். அந்த பாலிஷ் ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். அதை போட்டு தேய்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வச்சு பஃபர் அடிக்கணும். அப்போ தான் பழன்னு வரும். காருக்கு பாலிஷ் போடும்போது அப்போது கோயம்புத்தூர் நம்ம டீம் அங்கே இருந்தப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் பிளான் பண்ணேன் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக வண்டி அங்கே போய் நிறுத்தி பாலிஷ் பண்ணேன். ஃப்ரீயாக இருக்கும், ஒரு வேலையும் கேட்க மாட்டான். நல்லா காப்பை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து செய்வோம். பாலிஷிங் தேய்ச்சி பிடிச்சி அந்த தேய்ச்சி நமக்கெல்லாம் வலிக்கும். காரு ஜம்முன்னு பல நிற்கும். கசப்பு, கெமிக்கல் நாற்றம். அழகாக மேக்கப் போட்டு வரங்க பாருங்க, அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கன்சீலர், இதை அப்படியே கன்சீல் பண்ணி நிறுத்துறதுக்கு ஒன்று இருக்கும். கன்சீலர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் என்னதான் லக்மேல வாங்கி போட்டாலும், லண்டன் பாரிஸ்லேருந்து வாங்கி மேக்கப் போட்டாலும், கடைசியில் இந்த கன்சீலர் போட்டால் தான் அது எல்லாத்தையும் நிறைவு பண்ணி ஃபினிஷ் பண்ணோம். ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங்க, சும்மா ஏதாவது நினச்சிக்காதீங்க. ஓகே, நான் சொல்கிறேன், இது எவ்வளோ வாசனையாக போட்டு கொலோன்லாம் போட்டு அடிச்சுட்டு இந்த கன்சீலர் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எச்சு பல் விளக்காமல் எச்சு துப்பி தொடச்ச மாதிரி ஸ்மெல் இருக்கும். அப்படி ஒரு துயரமா, ஆனால் அதுதான் ஷைனிங் எடுத்து கொடுக்கும். அவ்வளோ மோசம். அதனால் இது பார்க்குற யார் இந்த எல்லோரும் அழகாக இருக்காங்க, மேக்கப்லாம் போட்டு வராங்க பாருங்க, எல்லாம் இந்த கேஸ் தான். பார்க்க தான் பளபளப்பு, பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் துயரம். அதனால தான் இங்கே அடிச்சுக்கிறது புசுன்னு. அல்லேலூயா. A sacrifice is a painful path for a Christian, but the sacrifice make you shine before God and in the world. பலி என்பது இந்த உலகத்தில் கடுமையாய் நம்மை வருத்தி கொள்ளக்கூடிய பல சூழ்நிலைகளை கடந்து வரும். ஆனால் திரும்பி பார்க்கிற பொழுதோ தேவனுக்கு முன்பதாய், நீசர்களுக்கு முன்பதாய் இல்லாமல் தேவனுக்கும் ராஜாக்களுக்கு முன்பதாய் நிற்கிற வெளிச்சம் நிறைந்த ஒரு ஆத்மாவை பெற்றவர்களாய் நாம் நிற்போம். The sacrifice has to be done according to the will of God. தேவன் விரும்புகிறபடியான ஒரு பலி. எல்லாத்தையும் விட்டுறணும். அது நம்ம விட முடியாது. பலியை கொடுத்தா அதுதான் எரிஞ்சு போகும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஒருத்தர் தம்பி என்ன கேட்டார், டேடி ஹவு கேன் ஐ ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்துவது? டேடி ஆண்டவரை பிரியப்படுத்த பார்க்குறேன். ஐ செட் யூ காண்ட், உன்னால் முடியாது. என்கிட்ட எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அதுதான் சொன்னார். நானும் கேட்டேன், ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்துவேன்? என்னை எப்படி தள்ளிவிட்டு போயிட்டார், ஒன்னால முடியாதுட்டு போயிட்டார். நம்ம ஏற்கனவே விசுவாசத்தில் பலத்தவர்கள் வேறு, இப்படி சொல்லிட்டு போனால் எப்படி தாங்கிறது? முடியாது. அப்புறம் எப்போ தான் முடியும்?
என்னை ஜீவ பலியாய் கொடுத்த பின்பு வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த அக்கினி எனக்குள் இருப்பவைகளை எரித்து விட்ட சாம்பலாய் போன பின்பு நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறவராய் ஷாட்டாலா பாட்டாரா அவர் அல்லையே சொல்லிடலாங்க. மோரியா தேசத்தினுடைய அந்த அனுபவம் சீன் பை காட், a sacrifice seen by God, தேவனால் பார்க்கப்பட்ட, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஸ்தலத்திலிருந்து தேவனுக்கு கொடுக்கிற அபிஷேகம், தேவனுக்கு கொடுக்கிற பலி. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எக்ஸோடஸ் 3:18. அவர்கள் உனக்கு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் மூப்பரும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் மோசே ஆரோன்ட்ட வச்சு சொல்றார், யூ ஹாவ் டு மூவ் அவுட், டிராவல் அண்ட் கிவ் சாக்ரிஃபைஸ். உன்னிடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி நீ பலி கொடுக்க வேண்டும் என்று பலியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சரி, இது நம்முடைய சம்பவம் நம்ம அறிந்தபடினாலே இதை நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கணும். பிரைஸ் பீ டு காட். எகிப்தினுடைய இடம், அங்கே அவர்கள் பலி கொடுக்க முடிந்ததா? இல்லை. ஆடுகள் இருந்தன, மாடுகள் இருந்தன, பலி கொடுக்க வேண்டிய சகலமும் இருந்தாலும் அங்கே மோரியா இல்லை. அந்த இடத்துல தேவருக்கு பலி கொடுக்கிறதுக்கு, பலிகளுக்கு இந்த ஆடு மாடெல்லாம் ரெடியாக இருக்குது, ஆனால் பலி கொடுக்க இடமில்லை. ஆண்டு பிரயாணம் மூவ் ஆன் ஃப்ரம் ஈஜிப்ட். எகிப்து காணியாட்சிக்கு அடிமை. நீ கர்த்தருக்கு அடிமையாக இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பலி கொடுக்க முடியாதுப்பா, அதனால் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்தர, நீ பிரயாணம் பண்ணி போய் நீ பலி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்ன, நீ இங்கே பலி கொடுக்க முடியாது, கூட்டு போறியா? அப்போது நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தான் தேவனிடம் ஜீவ பலிகளை நிற்க முடியும். இங்கே தான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை விட்டு தூரம் போகணும். பாருங்கள், 3 நாள் பிரயாணம். இன்றைக்கி 3 நாள் பிரயாணத்தில் டெல்லி போயிடலாம் இல்லையா? நான் நினைக்கிறேன் அவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டர் எனக்கு தெரியல, குறைஞ்சது ஒரு 3000 கிலோமீட்டர், 3500 4000 கிலோமீட்டர் இருக்கும் நம்புகிறேன். மஸ்ட் பி கோ ஃபார் அவே, பிரயாணம். லீவ் யுவர் ஓல்டு திங். ஆண்டவர் கானானில் தான் ஆபிரகாம் குடியிருந்தார். ஆபிரகாம் சொன்னார், இந்த கானானை உனக்கு தருவேன். சரி ஆண்டவரேன்னு சொன்னார். ஆனால் அவர் 1957 கிலோமீட்டர் போய் திருப்பியும் பெரிய சேனையாக வந்து தான் சுதந்திரிக்க முடிந்ததை தவிர பிரயாணம் இல்லாமல் சுதந்திரிக்க முடியல. இருக்கிற இடத்துல அப்படியே வேலி போட்டு கேட்குறேன், உனக்கு தரேன் கத்தர் சொல்லியிருக்கலாமே. ஆண்டவருடைய வழி வித்தியாசமானது. கானனில் தான் இருந்தார். கானனில் அவர் வேலி போட்டு, நீ இப்படி ரவுண்ட் அடிச்சு வாப்பா, உனக்கு வேலி போட்டு தரேன், ஒரு சூறை செடி 4 முளைக்க பண்ணுறேன், இதுதான் உனக்கு எல்லையாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். நோ, யூ ஹாவ் டு ட்ராவல் ஃப்ரம் யோர் பிளேஸ். You leave your comfort, you leave your pride, you leave your sin, you leave your place, you leave your adamant. உன்னுடைய பிடிவாதத்தை விட்டு பிரயாணம் போ. பரிசுத்தத்தை நோக்கி உன்னுடைய பாவத்தை விட்டு ஓடு, உன் சரீரத்தை விட்டு ஓடு, சுயத்தை விட்டு ஓடு. போ, மோரியாவுக்கு போய் நீ பலி கொடு. எகிப்தில் இருந்து நீ பலி கொடுப்பது அது நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஸ்தலம் அல்ல. நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி தேவனால் என்னால் காணப்பட்ட ஸ்தலத்தில் உன்னுடைய பலியை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். No other place. Leave. பிரயாணப்படு. Move, travel from your place. திரும்பி வர வேண்டாம். திரும்பி எகிப்துக்கு அவங்க போகலை, நீ நான் போகக்கூடாது. விட்டது தான். விட்ட நரகலான விக்கிரகங்கள் லீவ். நரகலான ஆசைகள் லீவ். உலகத்திற்கு சிலுவைக்கு எதிரான கிரியைகள் லீவ். ஆசை, இச்சை எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டார்ல கர்த்தர். அல்லேலூயா. விடுதலையோடு பிரயாணம் பண்ணி போய் பலிகளை கர்த்தர் கொடுக்கணுமா? அப்போ இந்த ஜீவ பலி செயல்படலை அப்படின்னா தான் நாமும் செயல்பட முடியாமல் இருப்போம். ஆயிரத்தை நம்முடைய ஊழியத்தை சரியாக செய்வதற்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அழைப்பை நிறைவு செய்வதற்கு இந்த பலி ரொம்ப அவசியமானது. சாக்ரிஃபைஸ் எவ்ரிதிங். ஒரு பொருளோ ஒரு காரியமோ துஷ்பிரயோகமோ நம்ம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ண முடியாது.
நமக்கு முன்னாடி நோக்கமே மேலானவைகளாக தான் இருக்கு. ஐயோ இதை செய்தோம்னா இந்த ஊழியத்தை நடத்தலாமே, ஐயோ இந்த தியாகம் பண்ணிட்டோம்னா இதை செய்திடலாமே, நம்ம இந்த காரியத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இதை அதில் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாமே. ஏன்னா ஆசைகள் இருக்க தான் செய்யும், திட்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம ரொம்ப மோசமாக போடுங்கிறது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். பலிகள் செலுத்தும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏதோ ஒரு செலவுகள் காரணங்கள் வருது அப்படின்னா அதை உடனே போய் செஞ்சு முடிச்சுட்டு அட்டர் மோஸ்ட்டில் காலி பண்ணிட்டு உட்காந்துட்டோம்னா கையில் ஒன்றுமே இருக்காது. தேவ ஞானத்தை பெற்று நம்ம அதை செயல்படுத்தணும். பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை, மூணு எல்லாமே முடிஞ்சிருது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஓவர். மண்ணும் நம்மளை தின்னும், பொண்ணும் நம்மளை தின்னும், பெண்ணு நம்மளை முடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ இவைகள் எல்லாவற்றிலையும் நான் எங்கே பிரயாணப்படணும்? எசேக்கியேல் 12 அன்றைக்கி ஆண்டு சொன்னார், பிரயாணப்படு, யூ ட்ராவல், யூ ஜஸ்ட் கீப் பிகின் த ஜர்னி, யூ மூவ். இருக்கிற ஊர்லேயே உட்காந்துட்டு தான் நல்லாயிருக்கும். சொந்த வீடு இருக்கிற இடத்துல இருக்கணும், ஊர்லேயே இருக்கணும்னா என்ன இருக்கணும் அவங்க சொல்லுங்கள்? எங்கே வெளியில் போகக்கூடாதுண்ணா, சொந்த வீடு. உங்கள் எல்லோரும் சொந்த வீடு இருக்குது, கர்த்தர் உங்களை என்ன ஆசீர்வதிப்பார். என் வீடு உங்கள் எல்லாரோட பெருசு, வந்து பார்க்க ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. அது கையால் கட்டப்படலை. அல்லேலூயா. கழுத்தில் காதில் உலகத்தில் கழுத்தில் காதலெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்கிறது மேலாம் நான் நடந்து போப்பாரு. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயான்னு நடந்து போகிறோம். ஆமீன் சொல்லியா, நீ அதில் தான் பங்காக இருக்கிற கர்த்தர் சொந்தம் சொல்லி. ப்ரைஸ் காட். அப்போ எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குது. சைடில் வீட்லேயே ஒரு சைடில் ஒரு டோர் தரது ஒரு பலசரக்கு கடை இருக்குது, அங்கே காய்கறி வந்துடுது. பேக் டோரில் இன்னொரு கறி கடை இருக்குது, அங்கே அதுவும் வந்துடுது. இந்த பக்கம் ஒரு கடை இருக்குது, இங்கே 2 மாடு இருக்குது, அது எனக்கு பால் கொடுத்துருது. நான் எதுக்கு வெளியில் போகணும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட ஒர்க் பண்ணவர், நல்லா படித்த ஆள் தான், பலசர கடை வைக்க போகிறேன்னாரு. நான் டேட்டு நிறையா படிச்சிருக்கேனா, நிறைய எக்ஸாம்பிள் எழுதுவார், நீ எழுதிவிட உங்களுக்கு அதில் பாஸ் பண்ணி நல்லா இருன்னு. ஏய் போய் இந்த சம்பளம் தேவையாக வாங்கிட்டு இருக்குது, நான் போய் கடை வச்சேன்னா 10,000 சம்பாதிப்பேன். அப்போ அவர் வாங்கின சம்பளம் 3000 ரூபா. போனார், அவர் வீட்டில் ஒரு ஜன்னலில் உடைச்சார், கடை வச்சுட்டார். கடை வச்சார், சரியான பிஸ்னஸ் பிக்கப். அப்புறம் இன்னொரு கடையை வச்சார். அதுக்குள்ளே கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு. அவர் இப்போ பெரிய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார், கர்த்தர் சொல்கிறோம். இப்போ அவர் தம்பி நடத்திக்கிட்டு இருக்காரு, அவங்க ஓடிட்டு இருக்காங்க. சரி, இப்படி ஒரு எல்லாமே சோகத்துக்குள்ளே இருந்தால் நம்ம எங்கே போவோம்? போக முடியாது. பாது வந்துடுது டோருக்கு, காய் வந்துடுது டோருக்கு, நல்லா ஆட்டு நல்லா அருப்பு கொட்டையிலேருந்து தோலோட கொழுப்போட மட்டன் பேக் டோர்லேருந்து வந்துடுது. இந்த பக்கம் அழகாக உயிரோட மீன் குழம்பு வந்துடுது கல்லகத்துலேருந்து. இந்த பக்கம் பருப்பு குழம்பு வருது ஹோசூர்லேருந்து. பாருங்க, எனக்கு கிடைக்குது பாருங்க, எல்லாம் உண்மையான அடையாளமா எல்லாம் வந்துடுது. நான் எங்கே போகிறது? போக மாட்டோம். அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஆயிரும். நாட் கோ எனிவேர். அதுதான் ஆண்டவர் சொல்கிறது, உனக்கு எனக்கும் உன் பலி ஜீவனுள்ளதாக இருக்கணும்னா நீ பிரயாணப்படு. மூவ் அவுட் ஃப்ரம் யுவர் பிளேஸ், மூவ் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட். உன்னுடைய திருப்திகரமாக அல்லது சொகுசு நிறைந்த ஸ்தலத்தை விட்டு விலகு. ஏன்னா எங்கே அது கம்ஃபர்ட் இருக்கோ, அது கர்த்தரால் கம்ஃபர்ட் இருந்தால் தான் இழைப்பாரு இல்லையா? நான் அது மொட்டை பாயில் படுத்திருப்பேன், ஒரே ஒரு ஜமக்காலம் வச்சுருப்பேன். அது எப்படி ஓட்டை போட்டாங்கன்னு தெரியல, எனக்கு கொடுத்தாங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. வந்து பார்த்தேன், அது நடுவில் வந்து நல்லா ஒரு 1.5 அடிக்கு இவ்வளோ பெரிய ஓட்டை. இது ஜமக்காலமாக வச்சுருந்தாங்களா இல்லை நாய் கடிச்சு இழுத்து பிடிச்சா தெரியல, கழுது வாயிலத்தை பிடுங்கினாங்களான்னு தெரியல. எப்படியும் ஏழைக்குன்னு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய ஓட்டை, அதுக்கு கீழே இப்படி 2 ஓட்டை இருக்கும். அது எப்படி தெரியல, சரி கொடுத்துட்டாங்க. அதில் தான் நான் படுத்திருப்பேன். அதில் அந்த ஓட்டை ஜமக்காலத்தில் காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி அப்படி 2 போட்டு அதை 2ஆக மடித்து வச்சுருப்பேன். அது ஓட்டே தெரியாது, ஆழாயிரும். யார் இருந்தாலும் அதெல்லாம் உட்காருவாங்க. அப்போ ஜபத்துக்கு திரும்பி தேடி வருவாங்க, அதெல்லாம் உட்காருவாங்க. உட்காந்து போய் கருப்பு காஃபி போட்டு கொடுப்பேன். கிணத்து தண்ணியில் போட்டு அதில் காப்பி தூளை கொதிக்க விட்டு கொடுப்பேன். போச்சு. அப்போ நினச்சேன் நல்லாயிருக்கும். ஆனால் அப்போ இருக்கும் பாருங்க ஒரு தூக்கம் சோகம். இன்றைக்கி வரைக்கும் கிடைக்க மாட்டேன். இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த எவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாம் பின்னாடி நிற்கிது. இப்போ ஒரே ஒரு கம்ஃபர்ட்டு, காலையில் இருந்துச்சு ஒருத்தர் பாதத்தை கழுவினா மட்டும்தான் கம்ஃபர்ட்டு கிடைக்குதோ தவிர இத்தனை 1000 உள்ள பொருட்கள் நமக்கு திருப்தி இல்லை. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு, நன்மை கிருபை பின்தொடரும். பட் we have to move out from your comfort. come out of your comfort. நீங்கள் எனக்கு எத்தனை பேர் பேசுகிறீங்க? யாராவது சொல்கிறீங்களா, டாடி சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் ஜாப் பண்ணுங்க டாடி, டைம் இல்லை மீட்டிங்க்கு? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கள்?
டேடி டைம் ஆச்சு, நீங்கள் போய் சீக்கிரத்து டேடி போங்க டேடி டைம் ஆச்சு, இப்போ போய் படுத்துட்டு இருக்கீங்க, இப்போ போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கமான் இல்லை. எவ்ரி ஒன் ஆஃப் யூ வாண்டட் மீ டேக் ரெஸ்ட். டேடி ரெஸ்ட் எடுக்க மீட்டிங் வருது, டேடி ரெஸ்ட் எடுக்க மீட்டிங் வருது. எஸ் கரெக்ட் ட்ரூ. ஆசை. ஏன் நீங்கள் சொன்னாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது முடியல. ஆத்தும பாரம். ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு இல்லையா, ஒய் ஷுட் பி கிரை ஃபார் அவர் செல்ஃப். நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக எவ்வளவு நாள் கண்ணீர் சிந்துவது, எவ்வளவு நாள் நாம் ரத்தம் கண்ணீர் வடிப்பது. அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட். அப்போ தான் நம்முடைய பலியினுடைய எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். 3 நாள் பிரயாணம் போ, அதை நினச்சி பார்க்காது. உன்னுடைய காரியங்கள் எதிர்பார்ப்பில் விட்டு பிரயாணத்தில் தூரம் ஓடிப்போம். ஏன்னா எகிப்தில் உள்ள நன்மையை விட்டு ஓடிப்போனவனுக்கு கானான் தேசத்துடைய சுதந்திரம், ஒரு அல்லேலுயா, அங்கே பாலும் தேனும் ஓடுற நதியை இடத்தை கத்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலி சொல்லலை. கானான் பியூட்டிஃபுல் பிளேஸ். சும்மாவா போனால் எகிப்தை விட்டுட்டு புறம் குறை சொன்னாலெல்லாம் வழியிலே க்ளோஸு. ஆண்டவர் தவற எடுத்தால்தான் வழியிலே க்ளோஸு. என்னங்க தண்ணி குடித்தா சாகுறான், பாம்பு கடிச்சு சாகுறான், வாதப்பட்டு சாகுறான், பூமி பழந்து சாகுறான். ஏன்னா அவன் எகிப்தில் தான் இருந்தான். எகிப்து விட்டு பிரயாணப்பட்டு வந்தாலும் அவன் ஆத்மா எகிப்தில் தான் இருந்தது. வாங்கின முதுகெல்லாம் இருந்த அந்த அது என்ன தழும்பெல்லாம் மாறலை. அதை திரும்பி பார்க்கறது இவனுக்கு கண்ணு முன்னாடி இருந்துச்சு, பின்னாடி பார்க்குறான். ஐயோ இவ்வளோ வாங்கினமே இல்லை. அவன் பிரயாணப்பட்டு வந்தால் அனுபவிக்க முடியல தேவ பிரசன்னத்தை. ஆனால் அனுபவித்தவர்களோ யோர்தானில் வந்து நின்னாங்க, பிளந்துச்சு, செங்கடல் பிளந்துச்சு, வானத்திலிருந்து தேவதூதனுடைய சாப்பாடு வந்துச்சு. அல்லேலூயா. விட்டு பிரயாணத்தை பண்ண ஆரம்பி. மூவ், டிராவல் ஃப்ரம் த பிளேஸ். நம்முடைய ஸ்தலத்தில் இருந்து நம்முடைய உள்ள சொல்லுது பாரு, திஸ் இஸ் ரைட். நோ, போக முன்னாடி திஸ் இஸ் நாட் ரைட். I is not right. Him is right. நான் சரி அல்ல, அவர் அதான் சரி. அதான் பவுல் சொன்னார், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கும் பொழுது எகிப்து இல்லையா, அவர் கானானுக்கும் மேல பரம கானான் தான் எனக்கு வச்சிருக்காரு, தவிர எகிப்து அல்ல. அப்ப ஜீவபலியாய் கொடுக்கும் பொழுது பிரயாணப்படும். Praise be to God. வாசிக்கலாம். சங்கீதம் 51:17. அப்ப நாம் எப்படி தேவனுக்கு பலிகளை செலுத்துவது? சங்கீதம் 51:17. The sacrifices of God are broken spirit, a broken and contrite heart. These, O God, you do not despise. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பலி கொடுத்த மாதிரி வாசிக்கிறீங்களா? சத்தமாக வாசி. தேவனுக்கு இருக்கும் பலிகள், தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். உன் மனசு உடைஞ்சிருச்சா மக்களே? மகளே, உன் மனசு நொறுங்கிருச்சா? கர்த்தருக்கு பிரியமான பலி உன் உள்ளத்துல ஆரம்பமாயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ பெரிய பலிகளாக நீங்கள் நான் கொடுக்க வேண்டாம். உண்மையான நொறுங்கி போன ஆவியை கொண்டு போய் ஆண்டு உடன்பு உட்காந்துட்டா போதும். அவ்வளோதான் தேவனுக்கு ஏற்ற பலி. நம்முடைய உள்ள வாழ்க்கை இதயம் நொறுங்கிருச்சுன்னா நம்ம பிரயாணத்தின் ஸ்தலம் மாறிடுதுங்க. அவர் அல்லேலூயா. பிலிப்பு தூக்கிட்டு வந்த மாதிரி நம்முடைய பழையதெல்லாம் ஒழிந்து போய் புதிய மோரியாவில் வந்து உட்காந்துறோம். அல்லேலூயா. எவ்வளோ கிருபை ஆண்டு செய்கிறார் பார்த்தீங்களா? அவருக்கு எப்படித்தான் பதில் சொல்ல போகிறோம்னு தெரியல. உண்மையாய் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவரை தேடினால் நம்ம இருக்கிற எகிப்து மாதிரி மோரியாவாக மாறிடுது. Glory to God. அந்த சீகமின் ஸ்தலம் மாறி மோரியாவாக மாறிடுது. நொறுங்குண்ட இருதயம். ஆனால் இந்த நொறுங்குண்ட இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ எதுக்கு நொறுங்குண்ட இருதயம்? ஆண்டவர் பேச நிறைய பேர் என் பாடுகள் எல்லாம் கர்த்தராலே வந்தது. அவர் கூட என்ன அதெல்லாம் பார்த்தா நிறையா கொடுக்கணும். அவர் கொடுக்குற பாடில் வாயில் இட்லி வைக்கக்கூடாது, அவ்வளோ பாடு இருக்கணும். அப்போ தான் தெரியும் அவர் பாடி அவர் கொடுத்தாரா வேற யார் கொடுத்தவா. வசனம் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நமக்கு தாமே. ஆண்டவருக்கு எப்படி பலி செலுத்துறது, எப்படி ஜெபிக்கிறது தெரியாததுனால நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் ஆண்டவருக்கு நடுவில் நிற்கிது. பிரைஸ் காட். மனுஷனுக்கு ஆண்டவர் நடுவில் நிற்கிறது அக்கிரமங்கள். அப்போ அது நிமித்தம் நம்ம பாடுபடுறோமே தவிர அந்த பாடுகளில் ஆண்டவர் இங்கு பேசுவது. When you are broken for the kingdom of God is what this means. ஏன் உள்ள என்னுடைய தனிப்பட்ட காரியத்தை உடைந்தது என்றால் ஓகே ட்ரூ, பட் அது தேவனுக்குரிய பலி அல்ல. அது தேவனுக்குரிய பலிகளை சொல்லப்படவில்லை. அந்த நொறுங்குண்ட இருதயம்
எதற்காய் கொடுக்கப்பட்டது? அங்கே உடனே ஒரு ரிசர்ச். ஏசாயா 34 தானே சொல்லுது, வசனத்தை தேடி வாசியுங்கள், ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாது இராது. அப்போ ஒய் திஸ் ப்ராப்ளம் வாஸ் கிவன் டு மீ. நான் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வந்துச்சு எனக்கு எப்பவும் தெரியல. ஆனால் சோதனை சொல்லிகிட்டே இருந்தேன். ஐ டோன்ட் நோ தேர் இஸ் அ பர்பஸ், ஸோ ஐ எம் டூயிங் லார்ட். நினச்சி பார்த்தா பயமாக இருக்கு. ஒருத்தர் எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி, எனக்கு சுகம்லங்கிறனால 2 ஃபேமிலி என்னை விட்டு போயிட்டாங்க. ஏயா போனாங்க? நல்லா ஆகிட்டு கால் பண்ணி கேட்டீங்க, என்ன ஆச்சியா? அவன் ஒய்ஃப் சொல்லிச்சா, இவருக்கே சுகமில்லாம போகுது, இவர் ஊழி நடத்தி நம்மளாம் எப்படி நல்லா இருப்போம்னு கேட்டுச்சான். அந்த ஒய்ஃப் வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த. ஏன் ஒரு மனுஷனை பார்க்கறது இல்லை. அவன் கற்று there is a purpose. I know there is a purpose. நீங்கள் தனியாக வரும்போது நம்ம இங்கே ஒன்றா வரும்போது அந்த சாட்சியை நான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சொல்லுவேன். அப்போ உடைந்த நொறுங்குட இருதை எங்கே இருக்கும்? சும்மா லோகம் போட்டால் பத்துமாயா? சும்மா அவன் லோகம் கத்தர் கொடுத்தாரு. broken for every broken soul, not all souls, every broken soul. தனிப்பட்ட இண்டிவிஜுவலை கத்தர் கொடுத்துருக்காங்க, உடைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்காக. அங்கே தான் கத்தர் உண்டை என்னை கொண்டு போய் நிறுத்துறாரு. இந்த பலவீனம் வரும்போது ஐ வாஸ் ஹாப்பி. ஆண்டோட கேட்டேன், லார்ட் why is this happening? இந்த பாப்பா இருந்தால் கேட்டு பாருங்க. ஐ வாஸ் ஹாப்பி. போய் போன செவ்வாய்க்கிழமைக்கு இது முன்னாடி போகும்பொழுது இதான் லாஸ்ட்டு டூத். ஸோ நான் போய் கிறிஸ்மஸ்க்கு நல்லா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அவருக்கு நல்ல ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி டாக்டர் கொண்டு போயிட்டு அழகா அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தேன். மேரி கிறிஸ்மஸ். நான் கிறிஸ்மஸ்க்கு வரமாட்டேன், ஸோ மேரி கிறிஸ்மஸ் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து எல்லா ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு சூப்பராக ஒரு ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பண்ணி முடிச்சுட்டு சரி அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்து உட்கார வச்சாரு. பார்த்தா அடுத்த பல்லு வேலையாகி போச்சு. Still I said there is something. நிச்சயமாக there is a need. அல்லேலூயா. நடந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். let everything happen. அப்போ நம்ம கடந்து வர பாதையில் நம்ம பலிகள் சரியானதாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, சங்கீதம் 50 and verse 5. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்கிறார். பாருங்க, when we do the sacrifice we are making a covenant with God. தேவனோட பலிகளினாலே ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுகிறோம். அல்லேலூயா சொல்லுவாங்க. So when we make the sacrifice, இந்த sacrifice டெய்லி இருக்கணும். கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய சாக்ரிஃபைஸில் தூக்கத்தில் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். ஆவேன் வருதா? மியூட்டில் இருக்கும் உங்கள் உள்ளத்தில் காது கேட்குறது விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தூக்கத்தில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும். தூக்கத்தில் சாக்ரிஃபைஸ் இருக்கணும். நம்ம சாப்பாட்டில் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம யாரும் சாப்பிட்றது இல்லை. அதனால் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட முடியல. சாப்பாடை சாப்பிட்றீங்க, நல்லா சாப்பிட்டு பலப்பட வேணாமா? டேடி சாப்பிடுங்க நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ சாப்பாடு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அதில் கர்த்தர் நம்மை காப்பாற்றிருக்கா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தூக்க சுகம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா இன்னொரு உடன்படிக்கை ஆண்டவரோடு போட்டுடலாமே. சரியா? அப்போ இந்த உடன்படிக்கை பலிகளை செலுத்துகிறது தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் இது விரும்புகிற ஒரு பலியாக இருக்கிறது. மார்க் 12:33 முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது. மார்க் 12:33. Your sacrifice is a broken spirit. Your sacrifice is a covenant with God. Your sacrifice is more precious than all burnt offerings. எல்லா தகன பலிகளை பார்க்கிலும் நம்முடைய உண்மையான பலி. சரி, அப்போ நம்முடைய இருதயம் எப்போ நொறுங்கணும்? என்னுடைய பிரச்சனைகளுக்காக நொறுங்கி ஒரு வேளை அழுகலாம், ஒரு நாள் அழுகலாம். ஆனால் நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற கர்த்தரால் நியமிக்கப்பட்ட காரியங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். எதுக்கெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்காரோ அது எல்லாருக்கும் இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். மோடிக்கு ஜெபிக்கும் போது இயேசுவிடத்தில் சபிக்கிறேன் ஆண்டவரே, அவனை ஆண்டவரே சபைகளை கட்ட விட மாட்டேங்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறது பிரயோஜனம் இல்லை. When you think Modi or when you think some leader, when you think somebody, your heart must be broken. நம்முடைய இருதயம் நொறுங்கணும். ஏன்?
நமக்கு கொடுத்த ரட்சிப்பு அவ்வளவு பெரியது. உங்களை வெண்ணி தேசத்திற்காக தேசங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக கர்த்தர் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அது அழிந்து போகிற ஆத்துமாக்கள் சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அழிந்து கொண்டிருக்கிற உலகத்தின் காரியங்களை பார்த்தீங்களா? எல்லா பக்கம் இருதை நொறுங்குண்டு மற்றவர்களுக்காக நம்முடைய இருதை நொறுங்குண்ட பொழுதுதான் அது தகன பலிகளை பார்க்கிற ஒரு பெரிய பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. நம்முடைய கண்ணீர் உண்மைதான். நாட் ஃபார் லாங், மேக் இட் ஷார்ட். நம்ம ஊழியம் pour your tears, ஊழியர்கள் pour out your tears. சுற்றி இருக்க ஜனங்கள் ஒரு கண்ணீரை ஊற்று 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 இருதை நொறுங்கட்டும். அப்பதான் என்னுடைய தொடுதலும் உன்னுடைய பலி உண்மையுள்ள பலிகளாய் நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 15:22, 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஸோ முதல்ல சாக்ரிஃபைஸில் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும். பிரைஸ் பீ டு காட். கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல். இது கர்த்தர்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். வேதம் சொன்னால் வேதத்துக்கு கீழ்ப்படியணும். அதில் சந்தேகம் வரலாம், கேள்வி வரலாம். பட் ஆனாலும் இவர்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். நோ அதர் ஆப்ஷன். இங்கே திஸ் இஸ் நாட் ஆப்ஷனல். இது நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா? இல்லை, வி ஹாவ் டு. ஓசியா 6:6 ஆண்டவர் சொல்கிறாரு. ஓசியா 6:6, பலிகளை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், தகன பலிகளை அல்ல தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஸோ காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஒரு பெரிய பலியை பார்க்கணும் இரக்கத்தை. யாருக்கு இரக்கம்? ஜனங்களை பார்த்து நம்ம கண்ணீர் சிந்தணும், ஆத்து மக்களை பார்த்து கண்ணீர் சிந்தணும், தேசங்களை பார்த்து கண்ணீர் சிந்தணும். இவளை பார்க்கிறது தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். தேவனை அறிகிற அறிவு தகன பலிகளை பார்க்கிலும் ஆண்டருக்கு பிரியமான காரியமா? ஓகே, அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி எப்படி? சர்வ அங்க தகன பலி. அது முடியை தூக்கி பார்க்க தெரியும். முடி எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டில் இருந்து புள்ளங்கால் வரைக்கும் சர்வ அங்கங்களும் கர்த்தருக்கு முன்பாய் சாம்பலாய் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொல்லி அது என்னாகும் 29:8 வாசிக்கிறோம். சர்வாங்க தகன பலியாக, சர்வ அங்க தகன பலி, a full body, what is it? Compartment, parts, organs, சகல ஆர்கன், எல்லா தனிப்பட்ட அவயவங்களும் எரிந்து போகணும். ஒரு அல்லேலூயா சொல்ல. அப்போ என் கண்ணு பார்க்கறது எரிஞ்சு போகணும், என் வாய் பேசுறது எரிஞ்சு போகணும். இந்த கண்ணு கூட பரவாயில்ல, இந்த வாய் பண்ணுற அட்டுவழியே இருக்கு பாரு. பாப்பா கண்ணாவது பார்க்கும், 5 நிமிஷம் பார்த்துருச்சு எசுட்டு ஓடிடும். இந்த வாய் இருக்கு பாரு, நெருப்பு, அது எல்லா காட்டையும் கொடுத்திருப்பான். கொடைக்கானல் ஒரு மலை மேல் எழுதி போட்டிருப்பாங்க, ஒரு மரம் கோடி தீக்குச்சிகளை தருகிறது, ஒரு தீக்குச்சி கோடி மரங்களை அழிக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க. அது ஒரு தீக்குச்சி இருப்பார், அது கிறிஸ்தவரோட பெந்தகோஸ்காரோட நாவல். அதுதான் அந்த ஒரு தீக்குச்சி. அல்லேலூயா சோத்திரம். இந்த பக்கம் டபா ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் போட்டுரும். அல்லேலூயா. இந்த பக்கம் கத்தாதிக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன், கட்டுகிறேன், ஏசு நாமத்தில் நல்லா கட்டி எழுப்போம். இந்த பக்கம் போச்சு ஒரே இடிப்பு டபால். இந்த சர்வாங்க நாவு. சுவாசம் ஒழுங்கு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஓகே இருக்கு பாரு. இது எல்லாமே கொடுக்கப்பட்டது. 5 புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா? 5 புலன்கள் எல்லா உலகத்தை நோக்கி இழுக்கிறவைகளாக தான் இருக்குது. இதில் தான் ஆண்டவர் சர்வாங்க பலி எல்லாத்தையும் கொடுத்துருட்டாரு. உன் கை தொட்டால் இல்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லியிருக்கேன், மொபைல் ஃபோன் உதவி பந்த மாவட்டம் எல்லா இதில் தான் இருக்குது. அது எல்லாம் நடக்கிற பாதை, கையின் கிரிகள், இந்த முழு அங்கத்துலேயும் ஒரு ஆசை. வயிறு சொல்லுது, ஏய் பசிக்குது. இந்த டேப்லெட் போட்டு ஹெவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டாரு. கிடையாது, அவர் சொன்னார், இது மேஜர் அவர் சொன்னார், கத்திரி மைமிட்டாட்டி எனக்கு அப்படி தெரியல. அல்லேலூயா. வந்து கொடுத்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா 4 நாளாக சாப்பிட முடியல. அதான் சாப்பிட்டேன். தயிர் சாதம் தயிர் வடை அடாடாடா, அப்படியே தயிர்னு சாப்பிட்டேன். எல்லாம் ஒத்துக்கல. ஒருத்தர் வந்தார் நேற்று,
டாடி சும்மா இருக்கு இன்னைக்கு உங்கள் பர்த்டே. சரி இப்போ என்ன செய்யணும்? இப்போ பிரியாணி வாங்கல நீங்கள் சாப்பிட்றீங்க. எப்பா டேய் 3 நாளாக சரியில்லை சொன்னால் கேளு. இல்லை இப்போ நான் சொல்ல நீ சாப்பிடு, நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன். நோ, ஒரு நாள் தானே உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. டேய் 3 நாளைக்கு உருட்டிட்டு கிடக்கு, ஒரு நாள் விட மாட்டேங்கிறான். நம்ம தயிர் சாப்பிட்டா அவனுக்கு மனசு சேரமா, அவனுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. எது சொல்கிறேன்னா ஒரு விருப்பம் வந்துடும் பாருங்க. சரி பரவாயில்ல தம்பிக்காக ஒரு வாரம் உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. தம்பிக்காக அப்போ ஒரு வாரம் கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டியதுதான் உள்ள. எல்லாமே ஒரு ஆசையை ஒரு இச்சையை நிறைவேற்றுகிற அவயவமாக தான் இந்த உலகத்தில் கர்த்தர் படைத்தார். ஏன் கேட்டால் இது பரலோகத்தின் மேகத்தினால் படைக்கவில்லை, மண்ணினாலே படைக்கப்பட்டது. இது மண்ணின் சார்ந்தவர்களை நாடுகிறது, மண்ணுக்குரிய பெருமைகளை மேன்மைகளை அடைகிறது. ஆகிறால கர்த்தர் சொல்றாரு, சர்வாங்கத்தாக நம்ம முழுசாக எரிச்சு கர்த்தர் கொடுத்துரு. உன் சரீரம் எந்தது என்னென்ன கேட்குதோ எல்லாத்தையும் எரிச்சு விட்டுரு. நான் உங்களிடத்தில் உள்ள ஆத்துமாவை ஜீவ பலியை நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை ஜீவனுள்ள பலியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ உன் சாட்சியை வச்சுக்கோ. அப்போ நம்ம பலி என்பது எல்லாத்துடைய அல்டிமேட் கோல், அல்டிமேட் சொல்யூஷன் வாசனை. ஒரு அல்லையை சொல்லுவேன், சாட்சியை குறிக்கிறது. வாசிப்பு ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 11:3. Hallelujah. His delight is in the fear of the Lord, and he shall not judge by the sight of his eyes, nor by hearing of his ears. ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமல், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல். ரைட். ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல் தான் உகந்த வாசனை. அப்போ அந்த வாசனை குறித்து எங்கே பார்க்குறோம்? இந்த வாசனையோட ஏதாவது ஞாபகம் இருந்தா வேத புஸ்தகத்தில்? வாசனைக்கிறது யாக்கோபு சொல்கிறாரு, சிமியோன் லேவி போய் சீகேமுடைய மகன் அவனோட எல்லாரையும் வெட்டி போட்டு வந்துடுறாங்க போய். அப்போ சொல்கிறார் என் வாசனைங்க. அப்போ வாசனை என்பது சாட்சி. நம்முடைய வாசனையை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நமக்கு கர்த்தர் வாசனை கொடுத்துருவாரு, ஆனால் அது கெட்டு போகிற நம்மளால் இருக்க மற்றவங்களால தான் கெட்டு போகும். யாக்கோபுடைய வாசனை அவனுடைய ஆட்கள் சுற்றி இருந்தவங்களால கெட்டு போச்சு. அவருடைய சுற்றி இருந்த பகுதிகளில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டுச்சு இல்லையா? என் வாசனை குன்றி போனால் யாரு கெட்டு போகும்? தேவராஜ்யம் தூஷிக்கப்படும். எல்லாரும் சொன்னாங்க இஸ்ரவேலர்களுக்கு பழி வாங்கலான்னு தான் பிரச்சனை வந்துச்சு, சண்டை வர ஆரம்பிச்சது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? கலாத்தியர் 1:10 ஒரு முக்கியமான வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார். நாம் தியாக பலிகளை செலுத்துகிற போது நம்முடைய சாட்சியின் வசனங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? கலாத்தியர் 1:10 எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பாருங்க, நம்ம பிரியப்படுத்துகிறது மனுஷனையா தேவனையா? இந்த கேள்வி வந்தால் நம்ம ஜீவ பலியாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறதுடைய ஒரு உறுதி நமக்கு வந்துடும். we are all sacrificing. நம்ம எல்லாரும் உறுதியாய் நம் பலிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், காணிக்கை பலிகளை செலுத்துகிறோம், இன்னும் நிறைய பலிகளை கர்த்தர் செலுத்துகிறோம். ஆனால் அது மனுஷனை பிரியப்படுத்துகிறதா தேவனை பிரியப்படுத்துகிறதா? ஒன்று மனுஷனை பிரியப்படுத்துகிறதா இருந்தால் you will lose your joy. நாம் சந்தோஷத்தை இழந்து போவோம். கவனிக்கிறீங்களா? மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவ பலியாக இருக்குமானால் சந்தோஷம் அங்கு இழந்து போகும், அங்கு பிரச்சனை உருவாகும். ஆனால் தேவனை பிரியப்படுத்த பார்த்தால் அங்கே தேவ அமைதி உண்டா இருக்கும், உள்ள சந்தோஷம் இருக்கும். ஒரு ஆமை சொல்லுவேன், உலகத்தில் என்ன நடந்தால் யூ வில் பி ஹாப்பி. அங்கே பார்வோன் சென்ன கடலில் மூழ்கிக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேலர் கரையிலேருந்து திரும்பி தான் பார்த்தாங்களே தவிர அவங்க யுத்தம் கூட பண்ணலை, சும்மா நின்னாங்க. அதை தனையா கர்த்தர் சொல்லி அனுப்பினாரு, கர்த்தரோட கை யுத்தம் பண்ணார், நீ சும்மா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொன்னார்ல, செய்து முடிப்பார். நீ மனுஷனை நான் பிரியப்படுத்துகிறவர்களாக தேவனை பிரியப்படுத்தணும். தேவனுடைய பிரியப்படுத்த எப்படி படுத்த முடியும்? தேவனையும் தேவனை சார்ந்தவைகளையும், உன்னுடைய தனிப்பட்ட தேவனுடைய வல்லமை, தேவனுடைய உறவு, சபையில் ஊழியத்தில் தேவனுடைய உறவு, தேவனுக்கான உறவு, ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தில் உன்ன தனிப்பட்ட உறவு. இப்படி போகும் பொழுது கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் எதற்காக வந்தார்? மார்க்கு 10 வாசிக்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷகுமாரன் ஊழி கொள்ளவா வந்தார்?
அவருக்கு எல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கணும், ஆனால் செய்யலை. அவரே ஊழியம் செய்கிறதுக்கு தான் வந்தார். அவரால் சொல்லுங்களேன், ஊழியம் செய்து அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்தார். அவரால் இல்லையா? அப்போ நம்ம ஜீவ பலிகளாய் நாம் இருக்கும் பொழுது தேவனுக்கு உகந்த ஸ்தலத்தில் கொடுக்கணும். தேவனோட உடன்படிக்கை பண்ணின பலியாக இருக்கணும். மனுஷரை பிரியப்படுத்துகிற எந்த காரியமும் தேவனை மகிமைப்படுத்தாது. மனுஷரால் ஏற்படுகிறவைகளும் தேவனை மகிமைப்படுத்தாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியதில் கர்த்தருக்காக ஒரு ஜீவ பலி. அவர் நமக்கு பலியை கொடுக்கப்பட்டுட்டாரு. நாம் அவருடைய சாயலாய் அவரை போன்று ஜீவ பலிகளாய் நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் மகிமையானவைகளை செய்வார். ஸோ பலிகள், ஸ்தோத்திர பலிகள், காணிக்கை பலிகள், காணிக்கை செலுத்துகிறோம், தசமபாகங்கள் செலுத்துகிறோம், இது எல்லாத்துலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். தேவ ராஜ்யத்தை நோக்கி பார்க்கணும். தேவன் அறிவிக்கிற காரியங்களை, தேவன் காண்பிக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுதுதான் இந்த உண்மையான ஜீவ பலியாய் அவர் நம்ம அங்கீகரித்ததை நாம் கொண்டாட முடியும். அவர் நமக்காக இருக்கார்ல, வாக்கு பண்ணிட்டார்ல, நிச்சயமாய் உனக்கு எனக்கு உதவி செய்வார். முழு சர்வாங்க தகன பலியை அவருக்கு ஒப்புக் கொடுக்கலாம். அந்த ஜீவ பலியான தேவன், ஜீவ பலியை நம்மை மாற்றுகிற தேவன் நம்முடைய வல்லமை நம்மை வெளிப்பட செய்வார். உயிர்த்தெழுதலின் வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை உங்களில் எண்ணில் மகிமைப்படும். இந்த வருடமெல்லாம் எனக்கு அவர் செய்த பல தியாகங்கள் உண்டு. நாம் முழுதுமாய் அர்ப்பணிப்போம். எல்லா கண்களை மூடி இந்த முழு பலியை ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, சர்வாங்க தகன பலியாய் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, முழு சர்வாங்க தகன பலியாய் என்னுடைய ஆசைகளை செய்து சிலுவையில் அறைந்திருக்கிறீரே, இவர்கள் எல்லாம் என்னை விட்டு மாறி போகட்டும். நான் உண்மையில மகிமைப்பட எனக்கு கிருபை பாருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா ஸ்தோத்திரம் சொல்ல, ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக பரலோகத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, ஏதோ கிடைச்ச சான்ஸில் தப்பிச்சம் பொழைச்சோட பரலோகம் வந்து சேர்ந்துட்டோட வந்துடக்கூடாது. ஜீவ பலியாய், லிவிங் சாக்ரிஃபைஸ், மோரியா தேசத்தில் மோரியா மலையின் மேல் உள்ள ஜீவ பலியாய் பிரயாணப்படும்படிக்கு இருக்கிறத விட்டு எழுந்து ஓட எனக்கு அனுக்கிரகம் செய்தருளுவீராக. ஆவியானவரே, பரிசுத்த பிதாவை இறங்கும். தனி தியானப்படுகிற கிருபை தர எல்லாம் கேட்பாண்டவரே, தனி தியானம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கணும். இதை நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அனுகிரகம் செய்தரணும். எங்களை ஜீவபலியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுயம் சாம்பல் ஆகட்டும். எங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களும் இயேசுவின் நாமத்தில் ஜீவபலியை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமாகட்டும். வாரம் பொழுவதில் உங்கள் உபவாச ஜெபங்களை ஆசீர்வதித்தரணும். ஞாயிற்றுக்கிழமை இருக்க கூட்டங்களை ஆசீர்வதித்தரணும். எங்கள் பாதைகள் எல்லாம் ஜீவபலியாய் நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்க கிருபைத்தார். கர்த்தரை நீர் முன்பாய் செல்லும் வழி நடத்தும். எதிரான கிரிகளை இயேசு நாமத்தில் நொறுக்கிய சாம்பலாக்கி ஜெபிக்கிறோம். தேவனுக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் சொல்லும் நம் அனைவரோடும் விட்டுப்பதற்கு எல்லா தேவ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் ஒழித்தின் எல்லைகள் எங்கிலும் அவருடைய கிரீடம் சுட்டும் வரைக்கும் ஜீவ பலிகளாய் நம்மை அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதாக. ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரவினோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தவர்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரே தேவன். God bless you. Praise the Lord.